ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி கிச்சன். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். பாருங்கள், 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். அதை வந்து நல்லா காய வைக்கணும். பாருங்கள், பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்குறோம். வினிகர் இருந்தால் வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் தான் இருக்குது, அதனால் லெமன் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சால் போதும். பாருங்கள், அந்த சூட்லேயே ஆஃப் லெமனை புளிஞ்சோம்னா பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். பால் நல்லா திரிஞ்சு வந்த உடனே பாருங்கள், எப்படி தனியாக பால் எப்படி திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். திரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் தனியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும். பாருங்கள், நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு தண்ணியை வடிகட்டி எடுக்கிறோம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா போட்டு நல்லா புழிஞ்சு பச்சை தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் இதாகிடும். இன்னொரு அடுப்பில் பக்கத்தில் 1 கப் சர்க்கரை, பாவு காய்ச்சறதுக்காக 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். அதுக்காக 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா விட்டதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு பாருங்கள் நல்லா வந்துருச்சு. இதுதான் பன்னீர். பாருங்கள், இப்படியே எடுத்து செஞ்சோம்னா இது பன்னீர். அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும். சின்னதாக நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறோம். அந்த பக்கம் பாகு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பாகில் நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய், கொதித்த பாகில் அந்த ஏலக்காய் போட்டுருணும். பாருங்கள், நல்லா ஏலக்காய் ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பன்னீரை நல்லா ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த பாலை எல்லாம் பாகுக்குள்ளே போட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்ததுன்னா சுவையான ரசகுல்லா ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசகுல்லா ரெடி. பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.